ஸோ அங்கே இருக்கிற கூட்டத்தை கருதி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சாமியை பார்க்க வந்து ஒரே டைமில் அனுப்பி வச்சிட முடியாது அப்படின்றதுனால ஒரு பீரியட் ஆஃப் டைம் கழிச்சு தான் வந்து ஒரு ஹாலில் இருக்கிற பீப்புள்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஹாலில் வந்து டிடிஎஃப் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கையும் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹால் வந்து திறக்கப்படுது, எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்து ஹாலில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த டோரை கிராஸ் பண்ணும்போது டிடிஎஃப் வாசனோட நண்பரான அஜித் ப்ரோ இருக்கார்ல, ஸோ அவர் வந்து அந்த லாக் பண்ணி வச்சிருக்க அந்த டோர் கிட்ட போயிட்டு ஒரு கீ போட்டு அன்லாக் பண்ற மாதிரி ஒரு பிராங்க் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பூட்டி வச்சிருக்க ஹால்குள்ள இருக்கிற அந்த பக்தர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து எக்ஸைட்மெண்ட்ல எந்திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி அவங்க வந்து டயர்ல தான் உள்ள படுத்திருப்பாங்க. ஆனால் அந்த ஹாலுமே வந்து அந்த ஹால் சைஸை விட உள்ள 2 மடங்கு கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். பெருசாக நம்ம காலை நீட்டிலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது, படுக்க முடியாது. அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒருத்தர் வந்து கதவு திறக்க போறாரு, நம்ம சாமியை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து எல்லா பக்தர்களுமே வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து ஃபேக் ஆயிடுச்சு அஜித் ப்ரோ செஞ்ச அந்த ஒரு செயல்னால.